நண்பர்கள் குழு சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு வீதி நாடகம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினத்தில் இயங்கி வரும் கல்வி ஒளி நண்பர்கள் குழு திருக்குறளை மையமாக கொண்டு பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கல்பாக்கம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. தற்போது பிளாஸ்டிக் இல்லா நகரமாக கல்பாக்கம் நகரத்தை மாற்றும் முயற்சியில் சென்னை அணுமின் நிலையத்துடன் இணைந்து வீதி நாடகம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் சேஷையா பங்கேற்றார். பாமர மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் விதமாக அரசு பள்ளி மற்றும் மத்திய அணு ஆற்றல் பள்ளி, கேந்திர வித்யாலயா பள்ளி என அனைத்து பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது திறன்களை வெளிப்படுத்தி தத்ரூபமாக நடித்து காட்டினர். வீதி நாடகம் மூலம் பிளாஸ்டிக்கை தவிர்த்து பூமி வெப்பமயமாவதை தடுக்கும் நோக்கில் வீதி நாடகம் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சமுதாய விழிப்புணர்வு பொம்மலாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கல்வி ஒளி நண்பர்கள் குழு பொறுப்பாளர்கள் தலைவர் ரமேஷ், செயலாளர் கிழக்கு கடற்கரை சாலை சோலை முனுசாமி, பிரியா துரைராஜ், பாக்கியலட்சுமி ரமேஷ், நாடக இயக்குனர் கோபால், மணிமாறன், சதீஷ், ரவி, சூரியகுமார், லோகநாதன் உட்பட மாணவர்களுக்கு பல்வேறு வகையில் உதவிய லோகநாயகி பூபால் மற்றும் சென்னை அணுமின் நிலைய அலுவலர் கருணாமூர்த்தி உட்பட மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். போகவே மாட்டாரு. இப்ப என்ன பண்றாருன்னு பாருங்க. பிளாஸ்டிக் சாப்பிடாத மீனா நல்ல மீனா என்கிட்டே இப்பதான் கிடைச்சிருக்கு. அது எப்படிக்கா கிடைக்காத இருக்க மாட்டாங்க? ஆமாமா, இப்ப அந்த பசங்கனால கல்பாக்கமும் சுத்தமா இருக்கு, காடெல்லாம் சுத்தமா இருக்கு. செய்தி மக்கள் தொடர்பு